Exercise 9C ல question number 3 ல A and B அப்படிங்கற ரெண்டு क्वेश्चन இங்க நம்ம பார்க்கலாம். क्वेश्चन பாருங்க. Find the SP. So SP அப்படினா selling price. இங்க இருக்கக்கூடிய selling price என்ன வரும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். A क्वेश्चन பாருங்க. Washing machine. So washing machine இருக்கு இல்லையா? அதோட cost price அப்படிங்கிறது 16000 அப்படினு சொல்லி சொல்றாங்க. Cost price 16000. So 16000 அப்படிங்கிற அமௌண்ட் வாங்குறாங்க. இப்படி வாங்கும்போது அவங்களுக்கு 9% அப்படிங்கிறது profit கிடைக்குதுன்னு சொல்றாங்க. 9% profit இருக்கு. profit இருந்துச்சு அப்படினா எவ்வளவு selling price எவ்வளவுக்கு வித்துறாங்க அப்படினா நமக்கு 9% அப்படிங்கிறது profit-ஆ வந்திருக்கும். சோ அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். என்ன நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிக்கணும் அப்படினா SP அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். selling price-ஐ கண்டுபிடிக்கணும். காஸ்ட் பிரைஸ் தெரியும், profit தெரியும், selling price என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா இங்க ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். சாதாரணமா இங்க நம்ம ஃபார்முலாஸ் படிச்சிருப்போம். என்ன ஃபார்முலா அப்படினா profit என்ன, loss என்ன, profit percentage என்ன ஃபார்முலா இருக்கு, loss percentage என்ன ஃபார்முலா அப்படிங்கற இந்த ஃபார்முலாஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம். அத பேஸ் பண்ணி தான் இத நம்ம சால்வ் பண்ண போறோம். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அதை எழுதிக்கலாம். given எழுதிக்கலாம் முதல்ல. given A question answer given CP equal to rupees 16,000 cost price அப்படிங்கிறது 16,000 எழுதிட்டோம். இதுல என்ன கிடைக்குது அப்படின்னா profit equal to 9%. so 9% அப்படிங்கிறது profit வருது. நம்ம முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா profit என்ன வருது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். profit கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதுல இருந்து selling price என்ன வரும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம். சோ profit வந்ததுக்கு அப்புறமா அதுல இருந்து selling price எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா cost price கூட profit-ஐ ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா selling price நமக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் profit கண்டுபிடிக்கலாம். profit equal to profit எவ்வளவு சொல்றோம் அப்படின்னா 9% profitல 9% அப்படிங்கிறது profit வந்திருக்குன்னு சொல்றோம். எதுல அப்படின்னா the cost price இருந்து. சோ நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா 9% of rupees 16,000. சோ அந்த 16,000ல தான் 9% அப்படிங்கிறது profit வந்திருக்கு. அதனால நம்ம profit கண்டுபிடிக்கிறதுக்கு 9% of 16,000 அப்படினு சொல்லி எழுதலாம். இந்த 9% இருக்கு. 9% 9/100 அப்படினு 9% 9/100 இருக்கு. half அப்படினா மல்டிப்ளிகேஷன். சோ into 16,000 எழுதியாச்சு. நியூமரேட்டர்ல 2 0, டினாமினேட்டர்ல 2 0 கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. 9 into 160. சோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா ஃபர்ஸ்ட் 9 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். 9 into 0 0, 9 into 6, 9 6 are 54, 54 into 4, balance 5, 1 into 9, 9, 9 plus 5, 14. So 1440 rupees அப்படிங்கிறது profit கிடைக்குது, உங்களுக்கு லாபம் வருது. சோ இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா selling price கண்டுபிடிக்க போறோம். selling price SP அப்படினா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா CP cost price plus profit. இல்ல cost price எவ்வளவுன்னு பாருங்க. cost price அப்படிங்கிறது 16,000 plus profit 1440 rupees. 1440 rupees. ரெண்டையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணோம் அப்படின்னா rupees 0 plus 0 0 0 plus 4 4 0 plus 4 4 6 plus 1 7 1 இருக்கு 1 இருக்கு. சோ டோட்டலா பாருங்க அப்படின்னா selling price அப்படிங்கிறது என்ன வருது அப்படின்னா 17,440 rupees. இப்போ இந்த ரேட்டுக்கு அவங்க சேல் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு 9% அப்படிங்கிறது profit கிடைக்கும்.
சரியா? இதான் வந்து A क्वेश्चनோட ஆன்சர். நெக்ஸ்ட் B क्वेश्चन பாருங்க. B क्वेश्चन பாருங்க அப்படினா TV அப்படிங்கறதுடைய காஸ்ட் பிரைஸ் 22,450 rupees. இதுல அவங்க என்ன கிடைக்குதுன்னு சொல்றாங்க அப்படினா 10% லாஸ் வருதுன்னு சொல்றாங்க. 10% லாஸ் வந்துச்சு அப்படினா செல்லிங் பிரைஸ் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இதான் அந்த क्वेश्चन. சோ இங்க நம்ம என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோமோ A क्वेश्चनக்கு அதே ப்ரொசீஜர் தான் அகைன் ஃபாலோ பண்ணனும். இப்போ ஃபர்ஸ்ட் given என்னென்ன இருக்கு அப்படிங்கறத எழுதிடலாம். சொல்யூஷன் B given CP equal to rupees 22,450. So CP இருக்கு, CP எழுதிட்டோம். லாஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. லாஸ் equal to 10%. லாஸ் 10% அப்படிங்கிறது எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லாஸ் எவ்வளவு வருது அப்படிங்கிற இந்த அமௌண்ட்டை கண்டுபிடிக்கலாம். லாஸ் வர அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது என்ன வருதோ அதை வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா CP காஸ்ட் பிரைஸ் உடைய மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு செல்லிங் பிரைஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். லாஸ் ஈக்குவல் டு எதுல இருந்து நம்ம பர்சன்டேஜ் அப்படிங்கறது கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் இருக்கு. சோ காஸ்ட் பிரைஸ் என்ன இருக்கு அப்படின்னா 22,450 of 10% of 10%. So the 10% இல்ல அப்படின்னா நீங்க மாத்தி இப்படி எழுதுறீங்க 10% of 22,450. இப்போ 10% அப்படின்னா 10% 10 by 100 அப்படின்னு எழுதலாம். ஆஃப் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் இன்டு 22,450. நியூமரேட்டர் டினாமினேட்டர் 0 கேன்சல் பண்ணிடலாம். இங்க ஒரு 0 இருக்கு, இங்க ஒரு 0, ரெண்டையுமே கேன்சல் பண்ணிட்டோம். கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன மட்டும் இருக்குன்னு பாருங்க 2245 மட்டும் இருக்கு. சோ லாஸ் அப்படிங்கிறது எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னா 2245 rupees. லாஸ் எவ்வளவு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சோம். லாஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இதுல இருந்து செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கணும். செல்லிங் பிரைஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா CP மைனஸ் லாஸ். செல்லிங் பிரைஸ் SP equal to CP minus loss. CP அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கு 22,450. 22,450 minus loss 2,245. ரெண்டே மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா rupees. சோ இங்க 0 இருக்கு, 5 இருக்கு, மைனஸ் பண்ண முடியாதனால பக்கத்துல பார் வாங்கிக்கலாம். பக்கத்துல பார் வாங்கணும் அப்படின்னா 10, 10ல 5 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 5. நெக்ஸ்ட் இங்க பார் கொடுத்ததுனால 4ல இருக்கும். 4ல இருந்து 4 மைனஸ் பண்ணுங்க. 4ல இருந்து 4 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 0. நெக்ஸ்ட் இங்க 4 இருக்கு. 4ல இருந்து 2 மைனஸ் பண்ணுங்க. 4 minus 2 2. நெக்ஸ்ட் இங்க 2 இருக்கு. 2 minus 2 0. நெக்ஸ்ட் நம்பர் 2 மட்டும் இருக்கு. 2 அப்படினு சொல்லி எழுதிங்க. சோ அதோட செல்லிங் பிரைஸ் என்ன அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா 20,205 rupees. இதான் B क्वेश्चनோட ஆன்சர்.